ஏன் தேவனை உண்மையாய் தேடுகிற ஜனங்கள் இல்லை? பாருங்க, கடைசி நாட்களில மனுஷனுடைய அன்பு தணிஞ்சு போயிடுமா? அல்லேலூயா. ஏன் மனுஷனுடைய அன்பு தணிஞ்சு போகும்? கடைசி நாட்களில் ஒருவருக்குள் ஒருவர் ஐக்கியப்பட மாட்டாங்க. தேவ நாமத்தை உண்மையாய் மகிமைப்படுத்துகிற ஜனக்கூட்டங்கள் எழும்பவே மாட்டாங்க. அதனால்தான் பாருங்க, கர்த்தர் மனுபுத்திரனை அவர் கண்ணோக்குகிறார். உண்மையாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற, உண்மையாய் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஜனங்கள் இல்லை. முதலாவது முன்னின்று வழி நடத்துகிற ஊழியக்காரர்கள் இல்லை. ஊழியக்காரர்களுக்குள்ள பெருமை, தற்புகழ்ச்சி, பணப்பெருமை, அகந்த, இருமாப்பு, சகரம் அவருடைய இருதயத்துக்குள்ள குடிகொண்டு காணப்படுகிறது. மோசேயினிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பார்வோனிடத்தில் போய் பேசு, இந்த ஜனத்தை என்னை ஆராதிப்பதற்காக கானான் தேசத்துக்கு நீ கொண்டு வா இடப்படார். மோசேயினிடத்தில் பேசி ஒரு ஜனக்கூட்டத்தை அழைத்து வருகிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் பாருங்க, என் தேவனாகிய கர்த்தர் அவரை ஆராதிப்பதற்காக வனாந்தரத்திலே தேவ நாமத்தை என்ன பண்ணாங்க? மகிமைப்படுத்தினாங்க. இன்னொரு பக்கம் அவர்கள் முறுமுறுத்தாங்க, தேவ நாமத்தை என்ன பண்ணாங்க? தூஷணமாய் பண்ணாங்க. ஒரு பக்கம் மோசேக்கு எதிரான கூட்டம் ஒன்று எழும்பினது, கர்த்தருக்கு விரோதமான கூட்டமும் எழும்பினது. இந்த கடைசி நாட்களிலே பரம கானானுக்காக என் தேவனாகிய கர்த்தர் உங்களை கொண்டு போவதற்காக ஜனங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். ஆனா இருக்கிற ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, பாருங்க, அந்த ஊழியக்காரன் சரியில்லை, அதனால நாங்க போய் துதிக்கல. அந்த சபை சரி கிடையாது, நாங்க போய் அந்த சபையோடு ஐக்கியப்படுறது கிடையாது. சபையுடைய விசுவாசிகள் சரி கிடையாது, நாங்க அவங்களோட போய் சேர்ந்து ஆராதிப்பதும் கிடையாது. அப்ப யார் முகத்தை நீங்க பாக்குறீங்க? மனுஷனுடைய முகத்தை பாக்குறாங்க. தேவனுக்கு ஆராதனை இல்லை. பாருங்க, ஒரு சபையில போய் நீ கடந்து போய் ஆராதனை செய்யணும்னா மனுஷனுக்காக பாருங்க, ஊழியக்காரனுக்காகவோ விசுவாசிகளுக்காகவோ ஆராதனை கிடையாது. தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தான் ஆராதனை. அப்போ அந்த தேவ நாமத்தை நீங்க அங்க போய் மகிமைப்படுத்த கூடாதபடிக்கு தடையாய் காணப்படுகிறது எது என்று நம்ம அறிவோம்னா, மனுஷருடைய முகத்தை நம்ம காண்போம். ஊழியக்காரன் சரி கிடையாது, விசுவாசிகள் சரி கிடையாது, அங்க கரெக்டா என்ன பண்றதில்ல, ஆராதனை சரியா பண்றது இல்லை, பேருக்காக புகழுக்காக ஊழியம் பண்றாங்க. இது போல என்ன பண்றாங்கன்னா, சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் இன்பமாகும். அதனால கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களை போதித்து உங்களை வழி நடத்தும். அப்போ விசுவாசிகள் என்ன பெறல? அபிஷேகத்தை பெறல, சத்தியத்தை இன்னும் அறியல. சத்தியம் அறியக்கூடாதபடிக்கு மனக்கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, பாருங்க, தேவன நாமத்தை தான் மகிமைப்படுத்த தேவனாய் கர்த்தர் அவர் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறார். உள்ளங்கைகளிலே உன்னை என்ன பண்ணியிருக்கிறாராம்? வரைந்து வைத்திருக்கிறார். பெயர் சொல்லி அவர் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த தெய்வத்தை ஒருமனப்பட்டு கூடி ஜபம் செய்யக்கூடாதபடிக்கு, கூடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடாதபடிக்கு மனுஷன் தடையாய் காணப்படுகிறது, சபைகள் தடையாய் காணப்படுகிறது. அதனால்தான் பாருங்க, அந்த சபையோடு போய் இந்த சபை ஐக்கியப்படுறது கிடையாது, விசுவாசிகளோடு முதல்ல ஐக்கியப்படுத்த கிடையாது. விசுவாசிகளை பார்த்த பாருங்க, ஒரு சபைக்கு போற விசுவாசி இன்னொரு சபை விசுவாசிகளை பார்த்தவன ஏளனமாய் பார்ப்பது, அவலட்சணமா என்ன பண்றது? அவங்களை நோக்கி பார்ப்பது. அல்லேலூயா. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? மனிதன் முகத்தை பார்க்கிறவன் இருதயங்களை சீர்தூக்கி பார்க்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தான் தாயின் கர்ப்பத்தில் உருவாவதற்கு முன்பாக உன்னை பெயர் சொல்லி அவர் அழைத்தார். இந்த அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் என்று அறிந்து அவரை உண்மையாய் நாம் என்ன பண்ணணுமா? ஆராதிக்கணும். இந்த ஆராதனை உலகத்துல இல்லை. எல்லாரும் ஸ்தாபனங்களை சார்ந்துதான் நீங்க ஊழியங்களா இருக்கு, அப்படிதானே? ஊழியக்காரனை பார்த்து தான் ஊழியம் இருக்கு. இந்த சபையில இந்த ஊழியக்கார கர்த்தர் நல்லா வல்லமையா பயன்படுத்துறாரு, அந்த சபைக்கு தான் நாங்க போவோம். சபை பெருசா இருக்குது, அந்த சபைக்கு தான் போகும். அல்லேலூயா. சின்ன சபை வச்சு நடத்துன்னு இருக்கிறாங்க, பாருங்க எப்படி இருக்குது, அது அற்பமா இருக்கு. எப்படி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்?
தேவராஜ்யம் எப்படி இறங்கி வரும்? அப்ப வேதம் சொல்லுகிறது, பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவனே அல்லாமல் தேவராஜ்யத்தில் ஒருவனும் பிரவேசிக்கலாகாது. அப்ப பிதாவுடைய சித்தத்தை செய்கிற உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரர்கள் எழும்பணும். இந்த உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரர்கள் எப்படி அறிய முடியும்? பாருங்க, ஒரு சபைக்கு நீ கடந்து போய் ஜபம் பண்றதுக்கு என்ன பண்றது இல்லை. இன்னைக்கு ஒருமனப்பட்டு கூடி போறதே கிடையாது. பக்கத்திலே சபை நடந்திருந்தாலும், பக்கத்திலே விசுவாசிகள் இருந்தாலும் என்ன பண்றது இல்லை. அவங்க வீட்டில் ப்ரோக்ராம் நடத்துறாங்க, அவங்க வீட்டு பாஸ்டர் வராரு, அவங்க சபையினுடைய பாஸ்டர் வராரு, நாங்க ஏன் போய் அங்க உட்காரணும்? அப்ப எதை பார்க்கறாங்க? யாரை பார்க்கறாங்க? மனுஷனை பார்க்கறாங்க. நீ மனுஷனை பார்த்தா எழுப்புதல் எப்படி வரும்? அப்போ எப்படி நாங்க கூடி ஜெபிக்கணும்? கர்த்தர் அதுக்கு ஒரு வழிவாசல கர்த்தர் வச்சிருக்கிறார். என்ன வச்சிருக்கிறார்? நீங்கள் கேட்டுக்கொள்ள போவது எதுவோ, என்ன காரியமாக இருந்தாலும் சரி, நீங்க கேட்டுக்கொள்கிற எல்லா காரியத்தையும் சோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை தேவனுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. அப்போ நாம தேவ சமூகத்தில் இந்த 2026 வருஷத்துடைய இந்த விடுதலை உபவாச கூட்டத்தில் நாம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார தேவ நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தினோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சோத்திரத்தோடு கூடிய இப்பொழுது கேட்க போற இந்த விண்ணப்பத்திற்கு நிச்சயமாய் கர்த்தர் பதில் கொடுப்பார். எப்படி பதில் கொடுப்பார்? இங்க வேதம் சொல்லுகிறது, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரர்கள் எழும்பணும். வார்த்தைக்காக நிற்கிற ஊழியக்காரர்கள் எழும்பணும். தன்னைத்தானே வெறுத்து அனுதினம் அவருடைய சிலுவையை சுமந்து வருகிற ஊழியக்காரர்கள் எழும்பணும். பாருங்க, அவலட்சணமான ஆதாயத்துக்காக ஊழியம், பேருக்காக புகழுக்காக ஊழியம், வார்த்தைக்கு இல்லை. அதனால தான் பாருங்க, விசுவாசிகள் ஊழியக்காரன் முகங்களை கண்டு என்ன பண்றது இல்ல, ஜெபிக்க கடந்து போகிறது. அப்ப நம்ம எப்படி அவர்களை அறிய முடியும்? அங்க வேதம் 1 புத்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது 2வது அதிகாரம் 27 நினைக்கிறேன், நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களை போதித்து உங்களை வழி நடத்தும். யாரால் பெற்ற அபிஷேகம்? கர்த்தராலே பெற்ற அபிஷேகம் உங்களை போதித்து உங்களை என்ன பண்ணும்? அது நீங்கள் அவரால் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதே இல்லை. ஹல்லேலூயா. அப்ப நம்ம அபிஷேகத்தை நாம் பெற்றிருப்போமானால் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை உண்மையாய் துதிக்கிற ஊழியக்காரர்களை எழுப்புவாரு. அந்த உண்மையாய் துதித்து நாமத்தை மகிமைப்படுத்துகிற என் தேவனாகிய கர்த்தரை ஒருமனப்பட்டவர்களாய் இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு நன்மையும் அது இன்பமானது என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த தேவ திருவசனம் நிறைவேறும். நீங்க எப்படி இருக்கிறாங்க விசுவாசிங்க? அபிஷேகத்தையும் பெறல, சத்தியத்தையும் அறியல, தேவ நாமத்தையும் உண்மையாய் அவர் நாமத்தை மகிமைப்படுத்தல. மனுஷனுடைய முகத்தை பார்க்கிற அவசியம். அந்த ஊழியக்காரன் பேரை சொன்ன ஓ அந்த ஊழியக்காரா அப்படின்னு ஓடுறாங்க. இந்த ஊழியக்காரன் பேரை சொன்ன ஓ இந்த ஊழியக்காரர் வந்துக்கிறாரா, வா பிரேயருக்கு போலான்னு போறாங்க. அந்த சபை இந்த சபையில் என்ன பண்றாங்க? பாகுபாடுகளை கண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக ஒரு ஜனக்கூட்டம் எழும்பல. எழுப்புதல் எப்படி வரும்? தேசத்துல எழுப்புதல் வரணும். ஆண்டவரை எழுப்புதல் வரணும். நீ உட்காந்து உன் வீட்டுக்குள்ள பிரேயர் பண்ற, உன் சபைக்குள்ள நீ பிரேயர் பண்ற. அவங்க சொன்னாங்க, எங்க சபையில நாங்க என்ன பண்றோம்? பிரேயர் பண்றோம், கர்த்தருடைய நாமத்தை நாங்க மகிமைப்படுத்துறோம்ன்றாங்க. அப்ப நீங்க யார் முகத்தை பார்த்து கடந்து போறாங்க? ஊழியக்கார முகத்தையும் விசுவாசிகளுடைய முகங்களை கண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போறாங்க. அப்ப மனுஷனுடைய முகத்தை கண்டு நீ தேவனை ஆராதிப்பீரானால் தேவன் எப்படி அந்த இடத்துல மகிமைப்படுவார்? தேவ ராஜ்யம் எப்படி கட்டப்படும்? சத்தியத்தை எப்படி அறிவாங்க? வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும்? ஹல்லேலூயா. சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எது சத்தியம்? வார்த்தையை, என் வசனத்தை கைக்கொண்டு நடக்கும் சொன்னார். இந்த வார்த்தையை, ஜீவனுள்ள வார்த்தையை, சத்தியத்தை அறிந்திருக்கிற உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரர்கள் எழும்பும் போது அந்த உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரனுக்குள்ள பெருமை இருக்காது, பொறாமை இருக்காது, மாமிசத்தின் கிரியைகள் ஒன்று அவனுக்குள்ள வாசம் பண்ணாது. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், பண ஆசை, பொருளாசை, சண்டை, பிரிவினை, மார்க்கபேதம், குரோதம், விரோதம், வைராகியம்
இது ஒண்ணுமே அந்த ஊழியக்காரங்க இருக்கவே கூடாது, அந்த ஊழியக்காரன் குடும்பத்திலே அது இருக்கக்கூடாது. இதை நாம் எப்படி அறியணும்? அவரால பெற்ற அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளக்கூடாதபடிக்கு எப்படி இருக்குது? விசுவாசிகளுக்குள்ள தடையா இருக்கு. அதனால தான் இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணக்கூடாதபடிக்கு இந்த உலகத்தில் தடையாய் காணப்படுகிறது. தேவ ராஜ்யம் இறங்கி வருவதற்கு முற்றிலும் அது தடையாய் காணப்படுகிறது. இதனால தேவ ராஜ்யம் வராதபடிக்கு தடையா இருக்கு. அதனால தான் அவருடைய வருகை எப்படி இருக்கு? தாமதமா இருக்கு. அப்ப நாம் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டவர்களாய், ஆண்டவரே உண்மையாய் உம்மை துதித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துகிற, சத்தியத்தை சத்தியத்தின் பிரகாரமாய் வெளிப்படுத்துகிற, சகல ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை வெறுத்து, இந்த உலக லௌகிக கவலைகளை வெறுத்து, உண்மையாய் உத்தமமாய் ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் எழும்பனும், இந்த ஊழியத்தை நடத்துகிற அவர்களோடு ஐக்கியப்பட்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிற விசுவாசிகள் என்ன பண்ணணும்? எழும்பணும். அற்ப விசுவாசிகளே என்ன பண்ணிடக்கூடாது? தேவனாய் கர்த்தர் சொல்லக்கூடாது. காரணம் என்ன? இன்னைக்கு எல்லா விசுவாசிகளும் ஊழியக்காரன் மூஞ்ச பார்த்து தான் ஓடி போய் கர்த்தரை ஆராதிக்கணும் போறாங்களே கண்டி, தேவனை உண்மையாய் துதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற விசுவாசிகள் இல்லை. அதனால்தான் கர்த்தர் மனுப்புத்தரை பார்த்து கண்ணோக்கி கண்ணீர் வடிக்கிறார். வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் அறியாத ஜனங்களாக இருக்கிறாங்களே, சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர் கண்களை குருடாக்கி அந்தகார இருளட்சம் இருக்கிறான். இன்னைக்கு அதனால தான் பாருங்க, சத்தியத்தை அறிந்திருக்கிற ஊழியக்காரன் குடும்பத்திலேயே சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. வேத வாக்கியங்களை என்ன பண்ணல? சத்தியத்தை இன்னும் அறியல. அதான் பாருங்க, வேத சொல்ல கர்த்தரை நம்புகிறவன் பதறான். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் பதட்டம் தான், நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. காரணம் என்ன? நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அந்த தெய்வத்தை உண்மையாய் துதித்து உண்மையாய் மகிமைப்படுத்துகிற ஒரு ஜன கூட்டத்தை எழுப்பும் அப்பா. இந்த விடுதலையின் உபவாச கூட்டத்தில் ஆண்டவரே எழுப்புதலுக்காக இந்த சத்தியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். என் தேவனாகிய கர்த்தர் திறப்பிலே நின்று ஜெபிக்கத்தக்க ஒருவனை நான் தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று சொன்னீரே. உமது பாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாய் ஆண்டவரை துக்க முகத்தோடு நீர் எசப்ப கெச்சமன் தோட்டத்திலே கண்ணீரோடும் வியாகுலத்தோடும் இரத்தத்தின் பெருந்துளிகளாய் வேர்வைகளை சிந்தி பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்ததை நாங்கள் நினைவு கூற முடியாது. இந்த 2026 வருஷத்திலே ஆண்டவரே சபைகளுக்கு ஒரு பரிபூரணமான ஒரு விடுதலை, தன்னைத்தானே வெறுத்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற உண்மையும் உத்தமமுள்ள ஊழியக்காரர்கள் எழும்பட்டும் என்று சொல்லி